பார்த்தீங்கன்னா அப்படியே பீதியில் கதிகலங்கி நிற்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஐயோ பேசாம எல்லா உண்மையை சொல்லிடுவோண்டா அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அது இந்த மாதிரி மனோஜ கையும் களவுமா பிடிச்ச முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லார்ட்டையும் சொல்லி அங்கே இருந்த விஜயா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கர ட்ராமாலாம் பண்ணி இந்த மாதிரி மனோஜை காப்பாற்றிடுறாங்க. மனோஜ் மட்டும் இல்லை அவங்களையுமே அவங்க காப்பாற்றிடுறாங்க. இந்த மாதிரி முத்து மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனில் பேசின அந்த வீடியோவை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் காமிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், அந்த 4 லட்சத்துக்கு என்னடா பண்ண அப்படின்னு மனோஜை கேட்கும்போது என்னடா பண்ண மரியாதையை சொல்றியா அப்படின்னு மிரட்டி கேட்கும்போது மனோஜ் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு வரும்போது அங்கே இருந்த விஜயா காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்து விஜயா பார்த்து சொல்கிறாங்க, அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, அது என்ன நீ கடன் வாங்கினியாடா கடன் தானே வாங்கின அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொல்ற மாதிரி அவனை சொல்ல வச்சுட்டீங்க. இதுல என்ன தெரியுது, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நகை ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த உண்மையை நீங்க இப்ப சொல்ல மாட்டீங்க, எப்படி சொல்ல வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க. அப்படி வெளியில போயிட்டு இந்த மாதிரி முட்டையை மந்திரிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி காமிச்சு இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த முட்டை வந்துட்டு பயங்கரமான மந்திரிச்ச முட்டை, இதை வந்துட்டு இந்த நகையை யார் எடுத்தாங்களோ அவங்களுக்காக வச்சிருக்கேன், அந்த நகை எடுத்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இது ஒண்ணுமே பண்ணாது. அப்படி சொல்லல அப்படின்னு இந்த முட்டை அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு என்னாலே சொல்ல முடியாது. அதாவது இந்த முட்டையை ஒரு பவர்ஃபுல்லான மந்திரவாதி கொடுத்தது, அதனால இது என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. அதனால அந்த நகையை யார் எடுத்தாங்களோ அவங்களே ஒத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லடா மனோஜ் உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், பேசாம ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மனோஜ் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர பயத்துல அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அம்மா பேசாம சொல்லிடலாமா, ஏதாவது பேய்க்கு ஏதாவது பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜயா பாத்தீங்கன்னா ஆமாடா எனக்கும் பயமா தான் இருக்கு, பேசாம சொல்லிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்து முத்து பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டு அதான் வாய் வரைக்கும் வந்துச்சுல, சொல்லுங்க டேய் மனோஜ் என்னடா பண்ண அந்த நகையை எங்கடா அடகு வச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு விஜயா அடகா அந்த நகையை தான் நாங்க வித்துறவே செஞ்சுட்டுமே, இப்போவாது நீ முட்டையை தான் மந்திரிச்சு வச்சு அந்த நகையை நாங்க வித்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டையை எடுத்து எங்களை சாத்துல சாத்துவே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.